அறிவோம் ஆன்மீகம். ஏகாதசி விரதம் இருப்பது எப்படி? ஏகாதசி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரியமான நாளாகும். ஏகாதசின்றது கிருஷ்ண பகவானுக்கு பிரியமான நாளாகும். ஏகாதசி அன்று விரதம் இருப்பதன் மூலம் நாமும் நமது குடும்பத்தினரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவருளை பெறலாம். விரதம் இருந்தால் கிருஷ்ணருடைய திருவருள் நமக்கு கிடைக்கும். மருத்துவ ரீதியாகவும் மாதம் இருமுறை வரும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் மனநலத்திற்கும் நல்லது. அது உகந்தது, நமக்கு உதவும். ஏகாதசி விரதம் இருப்பதை எல்லா சாஸ்திரங்களும் வலியுறுத்துகின்றன. ஏகாதசி விரதம் இருப்பதால் மற்ற எல்லா விரதங்களின் பலனையும் அடையலாம். இந்த ஒரு விரதம் இருக்கிறது மற்ற எல்லா விரதங்களை விட இந்த விரதம் இருந்தோம்னா மற்ற விரதங்களின் பலனை இதில் அடையலாம். ஆனால் மற்ற எல்லா விரதங்களையும் கடைபிடித்தாலும் ஏகாதசி விரதத்தின் பலனை அடைய முடியாது. மேலும் ஏகாதசி விரதத்தினை கடைபிடிக்காமல் தானிய உணவினை உண்பது பாவங்கள் செய்த கர்மத்தை உண்டாக்கும். ஏகாதசி விரதத்தினை கடைபிடிக்காமல் தானிய உணவினை உண்பது பாவங்கள் செய்த கர்மத்தை உண்டாக்கும். எனவேதான் ஏகாதசி அன்று குறிப்பாக தானிய உணவு வகைகளை தவிர்க்கப்படுகின்றன. சரி, ஏகாதசி என்றால் என்ன? சமஸ்கிருதத்தில் ஏகாதசி என்பது தமிழில் 11 என்று பொருள். ஏகாதசி என்பது தமிழில் 11 என்று பொருள். அதாவது ஏகாதசி என்பது அமாவாசையிலிருந்து 11வது நாளையும் பௌர்ணமியிலிருந்து 11வது நாளையும் குறிக்கும். இந்த ஏகாதசி இந்த 2 நாட்களிலும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். சரி, ஏகாதசி விரதம் இருப்பது எவ்வாறு? ஏகாதசி விரதத்தின் மிக முக்கியமான அங்கம் தானியங்களால் ஆன உணவை எவ்வகையிலும் உண்ணாமல் இருப்பதே ஆகும். குறிப்பாக அரிசி சாதம் மட்டுமல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமா போன்ற தானிய வகைகளால் செய்யப்பட்ட பலகாரங்களை உண்பதும் ஏகாதசி விரதத்தை முறிக்கும். அது அரிசி சாதம் மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை கூட சாப்பிடக்கூடாது. சப்பாத்தி, உப்புமா கூட தவிர்க்கப்பட வேண்டியது. நவதானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளும் பருப்பு வகைகளும் பயறு வகைகளும் கடுகு, உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டுதல் உட்பட ஏகாதசி அன்று முற்றிலும் விலக்கப்பட வேண்டிய உணவு வகைகள். காய்கறிகளில் அந்த மாதிரி மொச்சை, பீன்ஸு, அவரை போன்ற பயறு வகைகளை சேர்ந்த காய்களும் விலக்கப்பட வேண்டும். ஏகாதசி அன்றுக்கு இதெல்லாம் சேர்த்துக்கவே கூடாது. சமையல் எண்ணெய் வகையில் சுத்தமான பசு நெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தவிர மற்ற எண்ணெய் வகைகளும் விலக்கப்படும். இந்த ரீஃபைண்ட் ஆயிலு, கோல்டு வினர் அப்படின்றதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது. பசு நெய் பயன்படுத்தணும். தேங்காய் எண்ணெய் இல்லை கடலை எண்ணெய், சுத்தமான கடலை எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயிலெலாம் பயன்படுத்தக்கூடாது. இத்தனை கவனம் தேவைப்படுவதால் முதல் தர பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தண்ணீர் கூட அருந்தாமல், நிர்ஜல ஏகாதசின்னு பேர் இதுக்கு, தண்ணீர் கூட அருந்தாமல் ஏகாதசி விரதம் கடைபிடிப்பார்கள். அது முடியாதவர்கள் துளசி தீர்த்தம் மட்டும் உட்கொண்டு விரதம் இருப்பர். அதுவும் முடியாதவர்கள் பசும்பால், தயிர், பழங்கள் மட்டும் உட்கொண்டு விரதம் இருப்பர். அதுவும் முடியாதவர்கள் சமைத்த காய்கறிகளை சேர்த்துக்கொள்வர். அதான் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, முடியாதவர்கள்லாம் என்ன, நோய்வாய்ப்பட்டவர்கள்லாம் விரதம் இருக்கணும்னு இருப்பாங்க. ஹார்ட் பேஷண்ட்டு, ஆத்மா பேஷண்ட்டு இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா பசும்பால் இல்லைன்னா தயிர், பழம் மட்டும் உட்கொண்டு விரதம் இருக்கலாம்.
அதுவும் முடியலையா, சமைத்த காய்கறிகள் மட்டும் உட்கொண்டு அதை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். ஏகாதசி விரதம் ஆரம்பிப்பதும் முடிப்பதும் எப்படி? ஏகாதசிக்கு முந்தைய நாளான தசமி அன்று கடைசி உணவை சூரிய அஸ்தமனத்திற்குள் உட்கொள்ள வேண்டும். சாயந்தரம் 6 மணிக்குள்ள சாப்பிட்டுடணும். அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு ராத்திரியில் சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டுங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, 8, 9, 10 மணிக்கு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. தசமி அன்று 6 மணிக்குள் சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள அந்த இரவு உணவை உட்கொள்ள வேண்டும். ஏகாதசிக்கு முந்தைய நாளான தசமி அன்று கடைசி உணவை சூரிய அஸ்தமனத்துக்கு உட்கொண்டு விரதம் இருந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம். அதே போல ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசியில் அன்று வைஷ்ணவ நாட்காட்டியில் காட்டியபடி குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். விரதத்தை முடிப்பது என்பது நீர் கூட அருந்தாதவர்கள் துளசி தீர்த்தம் உட்கொண்டும் மற்றவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக செய்யப்பட்ட தானிய உணவை உட்கொள்வதுமே ஆகும். ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது எந்த அளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அடுத்த நாள் துவாதசி அன்று குறிப்பிட்ட நேரத்தில் விரதத்தை முடிப்பதும் ஆகும். எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதை முடிக்கிறதும் அதே மாதிரி சரியான நேரத்தில் அதை முடிக்கணும். அதுதான் நல்லது. ஏகாதசி அன்று செய்ய வேண்டியது செய்யக்கூடாது என்ன என்று பார்ப்போமா? ஏகாதசி முழுவதும் பகவானின் நாமம் சொல்வதும் அதிலும் குறிப்பாக கலியுக தாரக மந்திரமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தையும் ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் மகா மந்திரத்தையும் தொடர்ந்து உச்சரிப்பது மிகவும் நல்லது. ஏகாதசி அன்று அவசியம் கோயிலுக்கு சென்று ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்க வேண்டும். அருகில் உள்ள கிருஷ்ணர் கோயில் எதுவாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் இந்த ஏகாதசி அன்று அது வழிபட வேண்டும். அதாவது கிருஷ்ணரை வழிபட வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை நூல்களை படிப்பதும் கேட்பதும் மிகவும் நல்லது. இன்று ஏகாதசி, அதாவது சனிக்கிழமை. இன்று ஏகாதசி. ஏகாதசி அன்று சில பேர் என்ன பண்ணுவாங்க, சினிமாவுக்கு போவாங்க. இல்லை ஏகாதசிக்கு என்ன பண்ணலாம், பரமபதம் ஆடலான்னு ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுவதோ, வீண் பேச்சுக்களில் காலத்தை விரயம் செய்வதோ, அல்லது வீணாகப்பட்ட தூங்குவதோ, ஏகாதசி தானே இன்னைக்கு ரெஸ்ட் எடுப்போம் தூங்குவோம் அப்படின்னு தூங்கக்கூடாது. தூங்குவதோ சற்றும் உதவாது, ஏகாதசி விரதத்துக்கு உதவாது. தவிர திருமணம் போன்ற உலக காரியங்களை ஏகாதசி அன்று தவிர்ப்பது நல்லது. திருமணத்துக்கு போகிறேன் ஏகாதசி அன்னிமா திருமணம் அது இதுன்னு போகிறது நல்லதில்லை. பாவங்களை நீக்கும் முறைப்படி இருக்கும் ஏகாதசி விரதம் ஒருவரை பாவங்களில் இருந்தும் விடுவிப்பதுடன் விரதம் இருப்பவர்களின் மூதாதையர்களின் நற்கதியையும் அடைய செய்யும். இந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு அவங்கள பாவங்கள்லேருந்து விடுபடுறது இல்லாமல் அவங்களோட மூதாதையர்களையும் நற்கதி அடைய செய்யும் இந்த விரதம். ஏகாதசியும் கீதையும் ஏகாதசி அன்று பகவத்கீதையை பாராயணம் செய்வது, கீதை உரையை கேட்பதும் இவை மிகவும் சிறந்தது. இப்போ அந்த உரையை கேட்கணும்னா எங்கேயும் போதால யூடியூப்பில் போட்டு அந்த பகவத்கீதை உரையை கேட்கலாம். அது பாராயணம் பண்ண தெரியலனா கூட கீதையோட பகவத்கீதை பாராயணம் கேட்கலாம். தவிர பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நெய் தீப ஆரத்தி காட்டுவதும் ஹரே கிருஷ்ணா என்று மகா மந்திர ஜபம் சொல்வதும் செய்வதும் நல்லது. ஏகாதசி விரதம் என்று சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னன்னா, பழங்கள் தான் சாப்பிடணும். அதில் கொய்யாப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, பப்பாளி, வெள்ளரி பழம், வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரிக்காய், நாவற்பழம், அவித்த வேர்க்கடலை, மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, சிறு கிழங்கு, பனங்கிழங்கு இவற்றில் ஏதேனும் ஒன்று அல்லது 2, கேரட்டு, முட்டைகோசு, வெண்டைக்காய், கத்திரிக்காய், தடியங்காய், பூசணிக்காய், நாட்டு சர்க்கரை, பீர்க்கங்காய் போன்ற காய்கறிகளை பயன்படுத்தி பொரியல், கூட்டு, சூப்பு தயார் செய்யலாம்.
இளநீர், தேங்காய், பசும்பால், பசுந்தயிர், மோர் எடுத்துக்கொள்ளலாம். சக்கரை நோய் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய பழங்கள் சிலது இருக்கு. மாம்பழம் சேர்த்துக்கூடாது, பலாப்பழம் சேர்த்துக்கூடாது, வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, சப்போட்டா பழம் இவற்றை சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தவிர்ப்பது நல்லது. மேற்கூறிய பொருட்களை வீட்டிலேயே சமைத்து நைவேத்தியம் செய்து பிரசாதமாக உண்ணணும். கடையில் விற்கப்படும் சமைத்த, வறுத்த, அவித்த உணவுகளை வாங்கி உண்ணாதீர்கள். ஏகாதசி அன்று தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் மட்டும் பயன்படுத்தி சமையல் செய்து சாப்பிட வேண்டும். மீண்டும் நாளை அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திப்போமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.